பிரேமா சொல்லிட்டோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு 5 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னது? யூஎஸ்ஏல இருக்கும்போது இல்லை வெளிநாட்டில் இருக்கும்போது கூட வச்சுக்கலாம். ஒரு டாப் 5 ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன இருக்குது எங்களுக்கு ரிலேட் பண்ணியும் ப்ளஸ் வந்து பொதுவாகவுமே எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ நிறைய பேர் தெரிவிக்கிற விஷயத்தை வச்சு தான் வந்து இந்த அடிப்படையாக வச்சு இந்த 5 பாயிண்ட் வந்து எடுத்திருக்கோம். இது நீங்கள் வந்து உங்களோட ஒத்து போகலாம், இல்லை இதை தாண்டி உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், விவாதிப்போம். இன்றைய டாபிக் இங்கே இந்தியாவிலேருந்து வாழ்கிற மக்களுக்கு டாப் 5 ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, அதற்கான எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதுக்கான சொல்யூஷன் தான் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க நிறைய விஷயங்கள், அதாவது 401k சொல்கிறோம், HSA சொல்கிறோம், ரியல் எஸ்டேட் பிளானிங் சொல்கிறோம், டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணி வச்சுடுங்க. நம்ம வீர் வசந்த் ப்ரோ அவர்கள் வந்து 2 வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மிக முக்கியமாக எஸ்டேட் பிளானிங் பற்றியும் பார்த்துருக்கோம், டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றியும் பார்த்துருக்கோம். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, டேக்ஸ் ஆப்டிமைசேஷன். என்னெல்லாம் கேட்டால், நான் ஒரு 2010லேருந்து 15 காலகட்டத்தில் எதுவுமே தெரியாமல் நிறைய டேக்ஸ் கட்டிட்டேன். நான் அதாவது சேவ் பண்ணுறது எனக்கான அந்த சரியான பிளானிங் இல்லை. அது யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரும் சொல்லலைன்னு சொல்ல முடியாது, நம்மளாம் தேடிக்கலை அப்படின்னு வந்து என் மேலே தான் குறை சொல்லுவேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எங்கெங்கெல்லாம் டேக்ஸ் சேவ் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது, ஃபினான்ஷியல் பிளானிங் அது ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே இருக்கும்போது பல நேரங்களில் அதை மிஸ் பண்ணிடுறோம். என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வயசும் போயிடுது, நம்மளோட காசுமே போயிடுது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டேஷன், நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சப்போஸ் அந்த பிளான் பண்ணியிருந்தால் கூட இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட கேட்டுக்கலாம். வீர் வசந்த் ப்ரோ நம்ம சேனலில் 2 முறை வந்திருக்காங்க. உங்கள் ஸ்க்ரீன்லேயுமே அந்த QR கோட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். பிரேமா, இப்போ 5th பாயிண்ட் என்ன இருக்குது? நான் 5வது பாயிண்ட்டாக என்ன நினைக்கிறேன்னா, வந்து பெரும்பாலான நேரங்களில் வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் வாழ மாட்டோம், ஒரு ஃப்யூச்சரை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு தோணுதல் இருக்கும். எப்பயுமே வந்து யூஎஸ்ஏல கொஞ்சம் கூட நின்று அந்த ப்ரெசன்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லையே. நம்ம எதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கோம், வேறு வழி இல்லை. நம்ம ஐடின்னு பார்க்கும்போது ஐடியோட இதுவே அதுதான் இல்லையா? நம்ம ஓடாமல் நின்றுட்டால் நம்ம துரு பிடிச்சிருவோம், வேறு வழியில் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே ஏதோ ஒரு விஷயம் இருக்கா மாதிரி இருக்குது. அது வந்து இங்கே இயற்கையாகவே வெளிநாட்டில் யூஎஸ் மாதிரி இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஓடாமல் இருந்தோம்னா இங்கே சர்வே பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட்டு. ஏன் நிறைய பேர் கேட்கலாம், இது இப்போ இந்தியாவில் இருக்காங்க, ஐடியில் இருக்காங்க, அங்கேயுமே இங்கே ஐடியில் இருக்க ஒன்று தானே, அங்கே இருக்கிறவங்களுக்கும் இதே ஸ்ட்ரெஸ் தான் அப்படி கேட்டால், இந்தியாவில் ஐடியில் கூட ஒரு 1 month 2 month பிரேக் எடுத்துகிட்டு அவங்க வந்து அங்கே ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே பல காரணங்களால் அந்த மாதிரி 1 monthங்கிறதுங்களாம் பெரிய பிரேக்கு, 1 weekங்கிறதே வந்து பெரிய பிரேக்கு தான் எடுக்க முடியாத சூழ்நிலை இந்தியர்களால் ஏற்படுது. அதனால் உன் ஃபியூச்சர் நோக்கி ஓடு, இல்லை அமெரிக்கா விட்டு ஓடு, அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே மாட்டோம். ஆமாம், ஏன்னா 1 month நம்ம ஒரு பிரேக் எடுத்தோம்னா அந்த மந்த்துக்கு லோன் பே பண்ணணும், கார் லோனு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை அஃபோர்ட் பண்ணவே முடியாது. நிறைய இன்ஃப்ளேஷனு, நிறைய ப்ரைஸ் எல்லாம் ஏறிட்டதுனால நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பே பண்ண முடியாது. பிரேமா, இப்போலாம் வந்து பேச்செக் டு பேச்செக் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுவும் 2 குழந்தைங்களை வச்சுட்டுலாம் இங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சப்போஸ் நம்ம பிரேக் எடுக்கணும்னா வெல் அஹெடாகவே அந்த 1 மாதத்துக்கான அந்த காசை நம்ம சேமித்து வைக்கிறது, ரைட்? அதுதான் பண்ண முடியும் இல்லையா? அதாவது நம்ம மற்றதெல்லாம் விட்டுருவோம், இமிக்ரேஷன் அதெல்லாம் விட்டுருவோம். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை, பிரேக் எடுக்கிறதுல எந்த பிரச்சனை இல்லை. ஒரு பிரேக் எடுத்து ஒரு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து உங்களை ரீஃபியூல் பண்ணிட்டு நீங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால், மிக முக்கியமாக அந்த 1 monthக்கான அந்த எக்ஸ்பென்சஸ். நான் தான் சொன்னேன், இந்தியாவில் இருக்கும்போது அது பெரிய எக்ஸ்பென்சஸாக இருக்காது பெரும்பாலான நேரங்களில். நம்ம பாட்டே சப்போஸ் வந்து மாயத்தில் போய் உட்காந்துடலாம், எங்கள் சொந்த ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டாம், எல்லாமே வந்து நம்ம சாதாரணமாகவே வந்து ரன் பண்ண முடியும். இல்லை செலவு இருக்கும், பட் இந்த அளவுக்கு இருக்காது. நம்மளோட சொந்த வீடுங்கும் போது அப்படியே போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பேச்செக் டு பேச்செக் ஆர்த்தி சொன்ன மாதிரி ரன் பண்ணும்போது வெள்ளகடாக சப்போஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு 15 நாள் பிரேக் எடுக்கிறீங்கன்னா வெள்ளகடாக அதுக்கான சேவிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம வீடியோட ஆரம்பத்திலே வந்து அந்த இன்ட்ரோவுமே நம்ம கொடுத்தோம், பிளானிங் எவ்வளோ மஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து 5th பாயிண்ட்டாக இருக்குது. பிரேமா, 4th பாயிண்டில் என்ன இருக்குது? பியர் ப்ரெஷர். அது ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் வெளிநாட்டில் இருக்கும்போது. இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோன்னா ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா 2 பேரையும் வச்சு வந்து ஒரு பியர் ப்ரெஷர் கம்பேரிசனில் போகிறது. இப்போலாம் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் போயிடுச்சு. இப்போலாம் சோஷியல் மீடியா கம்பேரிசன்லாம் கூட வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், ஒரு 60 seconds ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், அந்த இதை பார்த்துட்டு ஸோ அவங்க அப்படி இருக்காங்களே, ஏன் நம்ம அப்படி இல்லை அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணோம். அந்த 60 secondsக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குது பாருங்கள், அதுதான் ரியாலிட்டி.
ஸோ இந்த சோஷியல் மீடியா கம்பேரிசன் இப்போ ரீசெண்ட் டைம் அதிகமாக இருக்குது. அது பண்ணவே பண்ணாதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தான் வாழணும், அதுதான் உண்மை. அப்போ தான் யூனிக்காக இருக்க முடியும். ஒருத்தவங்க பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகிறது வேறு, நம்ம அவங்களாவே மாறணும்னு நினைக்கிறது வேறு. அதுக்கான வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இசைஞானியை பார்த்து மோட்டிவேட் ஆகும், இசை புயலை பார்த்து மோட்டிவேட் ஆகும். ஸோ அவங்கள்ட்ட உள்ள அந்த எசன்ஸ், அந்த நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டு போகணும். அப்படி நம்ம அவங்களா மாறணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடம் தான் வந்து பிரச்சனை நினைக்கிறேன். ஏன்னா அது நம்மளோட சுயத்தை இழந்துடுறோம், நம்ம அந்த ப்ரெசென்ட்டில் வாழக்கூடிய வாழ்க்கையை இழந்துடுறோம். அதனால் அந்த கம்பேரிசன் அது எல்லாத்துலேயும் வந்துச்சு. குழந்தைங்கள்ட்ட இன்னும் எக்கச்சக்கமாக வந்து போயிடுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீடு வச்சுருந்தா இன்னும் பெரிய வீடு வாங்கல, கார் வச்சுருந்தா இன்னும் கார் வாங்கல. ஸோ எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆர் யூ ஸ்டில் இந்த சேம் ஹவுஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் பெரிய வீடு போலையான்றதை மீன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இல்லை அது மாதிரி காருக்கு நிறைய 5 years ஆயிடுச்சு, சேம் கார் தான் வச்சுருக்கோம், அதை பற்றி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நமக்குன்னு ஒரு பிளானிங் இருக்கும், நம்ம அதை நோக்கி தான் போகணும் இல்லையா? ஸோ இன்னொருத்தவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காகவே நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டா அதன் பிறகு வந்து நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தவங்க வாழ்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே நானும் ஆர்த்திட்ட பல விஷயங்கள் இப்போ இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்து அதாவது சேனல் ஆரம்பிக்க சொன்ன ஒரு விஷயம் அதுதான். யாரை பார்த்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது, நம்மளாக இருக்கணும். இல்லை நம்ம அதோட சுயத்தை எழுந்துரும். அதில் தான் ஒரு அழகிய இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்போ தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட் வரும், நம்மளால் அப்படி இருக்க முடியலையேன்னு. ஏன்னா அதை பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகலை, நம்ம அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்க முடியல, இந்த மாதிரி இருக்க முடியல, நிறைய ஒரு தேவையில்லாமல் எடுத்துருக்கோம். நான் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமாம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து நான் கிராஸில் மீட் பண்ணேன், டாலர்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா இங்கே எனக்கு வந்து மூச்சோட ஸ்பேஸ் கிடைக்கிது கொலம்பஸில். நீங்கள் டாலர்ஸில் பார்க்கும்போது டூ மச் கம்பேரிசன் இருந்தது, பியர் ப்ரெஷர் இருந்தது. குழந்தைங்களை வந்து நீங்கள் அங்கே அனுப்பலையா, இங்கே அனுப்பலையா, டான்ஸ் ஸ்கூலு, பாட்டு ஸ்கூலு, மியூசிக்கு எது வருதோ தெரில, எல்லாரும் அனுப்புகிறாங்க, நாங்களுமே அனுப்பிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளே வந்து தள்ளிடுறாங்க, இல்லை நம்மளே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நம்ம மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அங்கே ஒரு பியர் ப்ரெஷர் இயற்கையாகவே உருவாகும். இது நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்குமே உருவாகலாம், தெரியல. பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறது நம்மளோட சுயத்தில், நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது. தேர்ட் பாயிண்ட் பிரேமா. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து 2 விஷயத்தை பற்றி தேர்ட் பாயிண்ட்டில் வந்து பேச போகிறோம். அது என்னென்னா வந்து வெதர் அண்ட் ஹெல்த் கேர். ஆமாம் பிரேமா, வெதர் வந்து 4-5 நாளாக பயங்கர ஒஸ்ட்டாக தான் இருக்குல்ல. 4-5 நாளாவா இல்லை 4 வாரமாக? நவம்பர் ஆரம்பத்துலேருந்து சூரியனை கடலே காட்டப்பட்டிருக்கலையா அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல. ஆக்சுவலாக இதுக்கே அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்டாம், பயங்கரமான ஒரு வின்டர் ஸ்டாம் வரப்போகுது. மிக முக்கியமாக வந்து சிகாகோ, மிஷிகன் ஃபுல்லாகவே, இங்கே வந்து கிரேட் லேக்ஸில் உள்ள எல்லா ஸ்டேட்லேயுமே, இங்கே ஒஹாயோலாம் வச்சு வெளுத்து வாங்க போகுது. கரிகாலா இதயத்தை இரும்பாக்கிக்கடா, அட்டமலை வெளுத்து வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ரெடியாக இருக்கும். இன்றைக்கி நைட்லேருந்து பிச்சு எடுக்க போகுது அந்த ஸ்டாம். ஸோ இந்த ஒரு வெதர் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு டிப்ரெஷனை வந்து, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இயற்கையாகவே வந்து கிரியேட் பண்ணு. நேற்றுலாம் வந்து எனக்கு விடிஞ்சுதான் என்னன்னே தெரியல, ஒரு 11 மணி வரைக்குமே தலைவலி நிற்கவே இல்லை, அவ்வளோ தலைவலி. மைட் பி அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனாலே என்னன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. நேற்று வந்து சூரியனை பார்க்கல நம்ம. அது நம்ம என்ன, எனக்கு வந்து பல நேரம் தோணுச்சு, ஒரு மேகமாக இருக்கிறதுனால சூரியன் இல்லையா, இல்லை சூரியனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. என்னடா அது இப்படி இருக்குது, பாவம் செடியெல்லாம் வந்து இல்லையா. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. தீனன் எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல, எனக்கு சன்னி பிளேஸ் தான் பிடிக்கும். ஆமாம். ஸோ எல்லாருமே அதே இடத்துக்கு போயிட முடியாது, எல்லாருமே வந்து ஃப்ளோரிடாவுக்கு போயிட முடியாது, எல்லாருமே டெக்ஸாஸ், அரிசோனா அப்படின்னு போயிட முடியாது. அங்கே உள்ளவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு வெதர் பிரச்சனை, வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கலிஃபோர்னியா தான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வெதர் பெஸ்ட்டு ஸ்டேட் எது சொல்லுவேன்னா நான் கலிஃபோர்னியா வந்து சொல்லுவேன். பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சம்மரோ வின்டரோ மற்ற இடத்துல எல்லாமே இப்படி தான் இருக்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடலாம். இல்லை என்ன அதில் பிரச்சனை வருது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன வருதுன்னா, இருட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லையா. உண்மையாக அதுதான் வந்து அங்கே தான் வந்து பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் வருது. குழந்தைங்களை எப்படி என்கேஜாக வச்சுக்க முடியும்? நம்ம ஊரில் அது பிரச்சனையே கிடையாது, ஏன்னா வெதர் பிரச்சனை கிடையாது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைனா அக்கம் பக்கத்தில் போய் விளாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வெளில அழைச்சிட்டு போவோம். அந்த மாதிரி இப்போ வெதர் இங்கே இப்படி இருக்கிறதுனால வெளில போய் பார்க்கு அழைச்சிட்டு போக முடியல, அவுடோர் எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே இண்டோரில் பண்ணுறது. இண்டோர் பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஆமாம், அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேது. ஆமாம், பயங்கர க்ரௌடாக இருக்குது. அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஏதோ ஒரு ஃபிட்னஸ் சென்டர், LAR, OMC அந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டர் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கினா, ஸோ நீங்கள் போய் ஒரு 1 hour வந்து ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்
அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு பேஸ் பண்ணிச்சுன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏதுவான அந்த இடத்த மாற்றுறது, இந்த மாதிரி தான், வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இல்லை அது எதுவுமே முடியாதுன்னா வந்து வெதர் நல்லா உள்ள ஏரியாவுக்கு தான் போயாகணும். பட் அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் எக்கச்சக்கமாக போயிடுச்சு. இப்போ டாலர்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, பிளான் ஆஃப் ரிஸ்கோலாம் வந்து தொட முடியாத அளவுக்கு ரியல் எஸ்டேட் ஏறிடுச்சு. ஸோ வெதருங்கிறது இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஹெல்த் கேர், ஆமாம், ஹெல்த் கேர் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா. ஏன்னா வந்து நீ ஹெல்த் கேர் வந்து அஃபோர்டபுள் இல்லை, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. நீ இன்சூரன்ஸ் வந்து அதிக கட்டி ஆகணும். நல்ல ஒரு ப்ரீமியம் பிபிஓ பிளான் இருந்தால் தான் கொஞ்சமாவது அஃபோர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே அஃபோர்டபுள் இல்லை. ஏன்னா நான் ஒரு வாட்டி தீரனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் நான் எமர்ஜென்சிக்கு போனேன். ஏன்னா அவனுக்கு ஷிவரிங் நிற்கவே இல்லை ஊர்லேருந்து வந்து. சரின்னு நான் போனேன். அப்போது அவங்க ஒரு மெடிசன் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஒரு பாட்டில் எதுவுமே இல்லை. 2.5 hours அங்கே வச்சுருந்து பார்த்துட்டு வந்தாங்க. என்ன மெடிசன் எதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து பார்மசியில் வந்து 2-3 மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நம்ம வேணால் போய் ஓவர் கவுண்டர் மெடிசன் தான், நீ போய் எடுத்துகிட்டு வந்துக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அவனும் வரும்போது வெளில நல்லா தான் வந்தான். அது வரைக்கும் வீட்டில் இருந்த வரைக்கும் அப்படி நிற்காம டான்ஸ் ஆடிட்டே இருந்த மாதிரி இருந்தான். பில்லு வந்துச்சு, செம்ம ஷாக்கு. இன்னும் நாங்கள் அந்த பில்லு கட்டல, 2 months ஆச்சு. $1000 பில்லு. எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் $1000 ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் மனசு ஆறி இருக்கும். அது கூட இல்லை, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா போய் ஒரு விசிட் பண்ணதுக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுட்டு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு அப்போ அர்ஜென்ட் கேர் எதுவுமே இல்லை, அதனால தான் எமர்ஜென்சி போனோம். ஒன்றுமே பண்ணாததுக்கு $1000 போட்டு அனுப்பியிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா அர்ஜென்ட் கேர் வந்து உங்களுக்கு 10 o'clock தான் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ அதன் பிறகு நீ வந்து எமர்ஜென்சி தான் போய் ஆகணும். இங்கே எமர்ஜென்சி பயங்கரம். இது ரியல் எமர்ஜென்சியாக அந்த பில்லு பார்க்கும்போது தான் வரும். ஸோ ஏன்னா அதுதான் அங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணும். அன்றைக்கி கூட எமர்ஜென்சியாக கூட இல்லாமல் இருந்துக்கலாம். பட் வந்து அந்த பேரண்ட்ஸ் இன்ஸ்டிங்க்ட் என்ன பண்ணணும்னா, குழந்தை அப்படி 1 hour வந்து ரொம்ப ஷேக்கியாகவே இருந்துகிட்டே இருந்தால் அது எனக்கு ரொம்ப பயம் தாங்கலை. ஸோ நியர்பையில் எது இருக்குன்னு பார்க்கும்போது எமர்ஜென்சி போகணும். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்திருந்தோம். ஒரு 2 months பிஃபோர் நாங்கள் ஊர்லேருந்து வந்தபோது அடுத்த நாள் இது நடக்குது. ஸோ ஒன்றுமே புரியல. அவன் ஆல்ரெடி ஹோம் சிக்காக இருந்தான், ப்ளஸ் ரொம்ப வீக்காக இருந்தான். என்னால் முடியல, சரின்னு தான் கூட்டிகிட்டு போனோம். பட் அதுக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னடா மருந்து கொடுக்காம இருந்ததுக்கு இவ்வளோ பில்லா அப்படின்ற மாதிரி இருந்தது. 3 நாள் டக்குன்னு நமக்கு ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும். அது வந்து நடராத்திரினா கூட நம்மளால் வந்து ஏதோ ஒரு இது ஓப்பன் ஆகிருக்கும். இல்லைனா கூட அரசாங்க மருத்துவமனை இருக்குது, நம்ம போயிட்டு வந்துடுவோம். உண்மையாகவே அது நடந்திருக்கு நாங்கள் மாயத்தில் இருக்கும்போது. ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அஃபோர்டபுளாக இல்லை, அக்சசிபிளாக இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? மிக முக்கியமாக எமர்ஜென்சி வர்சஸ் அர்ஜென்ட் கேர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் எமர்ஜென்சி போகணும், எதெல்லாம் அர்ஜென்ட் கேர் போகணும். சில விஷயங்கள் நாளைக்கு 8 மணி வரைக்கும் அது இருக்கலாம். அது ஒரு எமர்ஜென்சி இல்லைன்னா நம்ம நாளைக்கு 8 மணி, மறுநாள் 8 மணிக்கு வந்து நம்ம போகலாம். இல்லை வந்து மிட் நைட்லேயே நமக்கு அதை பார்த்தாங்கன்னா வேறு வழியில் எமர்ஜென்சி தான் போயாகணும். எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கும் போது நம்ம கண்டிப்பாக நான் முன்னாடி நம்ம தான் பிளானிங் தான். எப்பயுமே நான் சொல்லுவேன்ப்பா, தயவு செஞ்சு HSA FSA பிளான் எடுத்து வச்சுருங்க. அது டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் ஹெல்த் கேர் பிளான். ஆனால் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா இந்தியா தான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அங்கே பார்க்கும்போதும் சரி, நிறைய பேர் சொன்னது வந்து இந்தியாவில் வந்து எல்லாமே வந்து டக்குன்னு ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண முடியுது. பட் யூஎஸில் நம்ம என்ன தான் பணம் வச்சுருந்தா கூட நம்மளுக்கான இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப டிலே ஆகுது. அது போகிறதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த மாதிரி விஷயம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. யூஎஸ் மட்டும் இல்லை, கனடாலையுமே அதே தான், யூகேலையும் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ கனடாலையுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து அங்கே ஒரு பிரச்சனை எமர்ஜென்சிங்கும் போது இந்தியாவில் தான் போய் காமிச்சிருந்தாங்க. ஈவன் அவங்க வந்து அங்கே மெடிசன் ஃப்ரீனாலுமே அங்கே அதுக்கான காலகட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமான அப்பாயின்மெண்ட் டைம் அதிக டிலே ஆகுதுங்கிறதுனால இந்தியாவில் போய் டக்குன்னு முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கும் போது எமர்ஜென்சி வெர்சஸ் அர்ஜென்ட் கேர் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளான் HSA FSA பிளான் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் வந்து அது ரொம்ப ரொம்ப சுலபமுங்க. உங்களோட டேக்ஸ் சேவிங்ஸ் அதில் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிட்டுங்க. அதன் பிறகு வந்து இல்லை நம்மளால் இந்தியா போய் பண்ண முடியும்னா அது ஒரு ஆப்ஷனாகவுமே வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அதை ஓவர் கம் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன? ஆமாம், செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த வருஷத்து முழுவதுமே வந்து திண்டாட்டமாக இருக்குது. அதுதான் என்னது? வேலையில்லா திண்டாட்டம் தான் பெரிய விஷயமா போயிட்டுருக்கு இல்லையா. நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அமேசான் பெரிய பெரிய நிறுவனங்களே வந்து மெட்டா எல்லாம் பார்த்துட்ருக்கோம். லே ஆஃப் எவ்வளோ வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இது ஒரு விஷயம் போயிட்டுருக்கும்போது இன்னொன்று வந்து ஏஐ ரெவல்யூஷன் அப்படின்னு வந்தது. என்ன தான் ஏஐ வந்து அது ஒரு பப்புள், ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக சொல்கிறாங்களே, ஏஐ வந்து ஒரு பப்புளாக இருக்குது, இப்போனா வெடிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏஐ வந்து அதோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கண்கூடாகவே வந்து தெரியுது இல்லையா. ஒருத்தவங்க போட்டி போட்டு, மிக முக்கியமாக வந்து கார்பரேட்ஸ் வந்து போட்டி போட்டு அதை வந்து தன்னை முன்னிலை நிறுத்தணும் அப்படின்னு நிறுத்திட்டுருக்காங்க. இந்த 2 விஷயமும் சேர்ந்து வந்து அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம இருக்கிற ஜாபு சேஃபாக இருக்கா, இல்லை நம்ம இன்னொரு ஜாப் பார்த்துட்டு போகணுமா, இல்லை இன்னொரு ஜாப் பார்த்து போனால் அது என்ன மாதிரியான ஜாப் இருக்கணும், ஏஐ ரிலேட்டட் இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மிக முக்கியமாக வந்து வெளிநாட்டுகளில், யூஎஸ் மட்டும் சொல்ல,
வேறு எந்த நாட்டில் இருக்கிறவங்கள்ட்டுமே அது இயல்பாகவே அந்த ஒரு இதை கிரியேட் பண்ணிடுது. நம்ம இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா ஆப்வியஸாக வந்து நம்ம அதில் வந்து நம்மளை முன்னிலைப்படுத்துக்கிறது. நம்ம அதில் கொஞ்சம் நிபுணத்துவம் ஆனால் தான் நம்ம அடுத்து நம்ம ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறதுக்கு அடுத்த வேலைக்கு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய பேர் சொல்ல மாதிரி இப்போ ஏஐ வருது, அடுத்த வருஷமே இந்த வேலைக்கு போனால் போகாது. அது வந்து கிராஜுவலாக நடக்கும் இல்லையா? அந்த ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் ஒவ்வொரு 20 இயர்ஸ் அந்த ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட் நடக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒரு மாதிரியான ஷிஃப்ட் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேங்கிங் செக்டர், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் செக்டர், அதுக்கப்புறம் ஐடி செக்டர், இப்போ அதுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ அடுத்த ஷிஃப்ட் நடக்கலாம், ரைட்? அதற்குள்ளே வந்து எல்லாருமே வந்து இப்போவே ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லை, ஒரு பிரச்சனை ஃபியூச்சரில் தெரியுது, அதுக்கான நம்மளை தயார் பண்ணி வச்சுக்கிறது தான். ஆனால் இந்த வருஷம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, லே ஆஃப் அதிகமாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி வேலை போயிடுச்சு, ரெஸ்யூம்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. பட் ஆனஸ்டாக வந்து எங்களுக்கு எந்த ஒரு கன்சல்டன்சியும் தெரியாது. ஸோ ஏன்னா வந்து அதை பற்றி நம்ம கிட்ட நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பார்க்கல இல்லை ரிப்ளை பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கெல்லாம் யாரை கான்டாக்ட் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. சீரியஸாக எங்கள்கிட்ட அது சொல்யூஷனே இல்லை. ஆமாம், நீங்கள் லிங்க்டின் இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்லீஸ்ட் வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரிகவர் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மெயிலில் வந்து பண்ணியிருக்கும் போது சொல்லியிருந்த விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதே ரெஸ்யூம் அப்படி பாருங்கள், சீக்கிரம் எனக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லி மெசேஜ். ஆமாம், எனக்கு 60 days டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் தான் அது வந்து. இந்த ஒரு ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திங்க, மென்டலி வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துங்க. உங்களை நீங்கள் தயார் பண்ணி வைக்கிற அளவுக்கு பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக ஒரு வேலை கிடச்சிரும். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய புது ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மண்டையில் ஏற்றிக்காதீங்க. அந்த டயத்துக்கு உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு யூஎஸ்ஏல உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே வந்து நிற்கிதுன்னா இமிக்ரேஷன். ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஒரு இமிக்ரேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து வந்துடுது. அதாவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, 60 நாள் தான் டைம் பீரியட் இருக்குது, H1Bல இருக்காங்க, வேலை போயிடுச்சுன்னா 60 நாளுக்குள்ள அடுத்த வேலை கண்டுபிடிக்கும். இல்லைனா வந்து யோசிச்சு பாருங்க 60 நாள் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் என்ன சொல்யூஷன், என்னென்ன பிளான் பி, அதுதான் மஸ்ட்டு. நீங்கள் பிளான் பி இருக்குன்னு தெரியும் போது நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இப்போது வந்து ஒரு கிராஸில் வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 21 இயர்ஸ் அவங்க பொண்ணுக்கு ஆக போகுது. இப்போ வந்து I-485 அவங்க இனிஷியேட் பண்ணலாம், பட் சில விஷயங்கள் வந்து பிரச்சனை இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அவங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்புறம் நிதானமாக ஒரு 10 நிமிஷம் பேசினேன். வந்து மேனிஃபெஸ்டோவில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், ஆனால் அவங்களே காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீ சஜஷன் வேறு கொடுக்குறாங்க. கரெக்ட். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இமிக்ரேஷன் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, பட் பிளான் பி, பிளான் சி, பிளான் டி நிறைய இருக்குது. அது தெரியாத போது தான் அது பெரும் பிரச்சனை, ரைட்? இப்போ H4 EAD இப்போ வரல, இப்போது நான் எப்போ அப்ளை பண்ணுறது, இல்லை எப்படி எக்ஸ்பிரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரேட் பண்ண முடியாது, பட் நீங்கள் பண்டில் அனுப்பும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க. சொல்யூஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வந்து ரொம்ப பயந்துட்டு இந்த இமிக்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடாதீங்க. டே பை டே நிறைய நியூஸ் வருது, அந்த நியூஸில் நம்ம பிரேக் டவுன் பண்ணி அதில் உள்ள நுவான்சஸ் என்னென்ன. இப்போ வந்து நிறைய நியூஸ், இப்போ ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிட்டே வராங்க. அது யாரை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளோட சொன்ன இல்லீகல் இமிக்ரெண்ட். இப்போ நம்ம 2-3 நாளுக்கு முன்னாடி நடந்த அந்த ஷூட் அவுட் பற்றியும் நியூஸ் பார்த்தோம். ஸோ அங்கே யாரை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, ஆப்கான் நேஷனல்ஸ். ஏன்னா அதை நிகழ்த்தியது ஆப்கான் நேஷனல், அங்கேயே அகதிகளாக வந்தவங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவங்க டார்கெட் குரூப் யார், எதுக்காக பண்ணுறாங்க. இப்போ ஐஸ் ரைட் நடக்குதுன்னா அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க, அதை விட்டு நீங்கள் ஹெட்லைன்ஸ் மட்டுமே பார்த்து பயந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடாதீங்க. அதுதான் வந்து நம்ம வெரி ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம சொல்லிட்டு வரது. ஸோ அதனால் நீங்கள் வெளிநாட்டில் வேலை விஷயமா இருக்கும்போது, இந்த US மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே வந்து இமிக்ரேஷன் பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம முன்னாடி சொல்கிறது I-140 கரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ ரீசனாக ஒருத்தவங்க பார்த்தா, இன்னும் எனக்கு வந்து 1.5 years தான் இருக்குது, எனக்கு I-140 அப்ரூவ் ஆக முடியும். நான் முன்னாடிலேயும் சொல்கிறது, ஆஸ் soon as possible நீங்கள் H1B வந்ததுலேருந்து நீங்கள் இந்த I-140 ப்ராசஸ்க்குள்ளே போயிடுங்க அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலியமாக, இல்லை என்னென்ன அடுத்த பிளான் இருக்குன்னு தெரியுறது மூலியமாக நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஒரு 5 பாயிண்ட். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லும் போது அது பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை நம்ம இங்கே பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.